இன்றைக்கி நம்ம ரசகுல்லாவும் ரசமலாயும் எப்படி செய்கிறதுனாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது செய்கிறதுக்கு 2 பொருள் போதுங்க. சீனியும் பாலும் இருந்தாலே நம்ம செஞ்சிடலாம். இதில் வந்து 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம ஆரஞ்சு கலர் பாக்கெட்டில் இருக்கோம்ல, அந்த ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு காய்க்கணும். காய்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சே காய்ங்க. லைட்டாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த பால் வந்துட்டு மேலே பொங்கி வந்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் அதை சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி லைட்டாக ஒரே ஒரு டைம் பொங்கி வந்த உடனேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இது கூடால பார்த்தீங்கன்னா வினிகர் சேர்க்குறேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சப்பழ சாறு கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க வினிகர் அவ்வளோத்தையும் ஒரே நேரத்துலலாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் பால் எல்லாமே நல்லா திரிஞ்சு போய் அந்த தண்ணி மட்டும் தனியாக வந்துடும். அந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் அப்படியே விட்டுறலாம். வினிகர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாலே போதும். அது கரெக்டாக ரெடியாகி வந்துடும். ரொம்ப நாளாக நான் என்றைக்கு ரசமலாய் கேக் நம்ம சேனலில் போட்டனோ அன்னையிலேருந்தே ரசமலாய் வீடியோ வந்துட்டு ஒருத்தங்களாவது கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் நேற்றுக்குள்ள கமெண்டில் வந்துட்டு யாரோ ஒரு சிஸ்டர் தான் நினைக்கிறேன், ஹோம் பேக்கராக இருப்பாங்களா இருக்கும். அவங்க மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே கேட்பாங்க. நேற்றுக்குள்ள வீடியோலையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க, அக்கா டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன், நீங்கள் போடவே இல்லைன்னு. இதுக்கு மேலேயும் போடாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக கடுப்பாகிடுவாங்க. எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால தான் போடலை. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். அந்த பன்னீர் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இனிமேல் அதை லைட்டாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் பன்னீர் வந்து எப்படியோ லைட்டாக ஒட்டி இருக்கும். அதை தான் எடுத்து விடுறதுக்காக. ரசகுல்லா செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கு சுகரும் பாலும் தண்ணியும் மட்டுமே போதும். ஒரு சில பேர் இது கூடலாம் மைதா கூட ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. நான் இதில் எப்படி செஞ்சுருக்கணும் அது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டாகவே வரும். இப்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் நான் வந்துட்டு ஒரு துணி போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரை வந்து இதில் ஊற்றிடலாம். இதில் வந்துட்டு நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறனால அந்த ஃப்ளேவர் வினிகரோட ஸ்மெல் வந்து லைட்டாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அதிலேருந்து கலெக்ட் பண்ண அந்த தண்ணியை வந்துட்டு செடிக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தீங்கன்னா இதை வந்து சப்பாத்தி மாவு பிசைய கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்குல்ல, இது கூடால வந்துட்டு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்போனா அந்த வினிகரோட ஸ்மெல் இருக்காது. ஒருவேளை நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கனாலுமே இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அதில் வந்துட்டு அந்த லெமன் ஜூஸோட புளிப்பு சில சமயம் இருக்கும். அது மாதிரி அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி விட்டு அலசி எடுத்தோன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இதில் இருக்காது. அதுக்கப்புறமா லைட்டாக இதை இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியை லைட்டாக புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த துணியை மேலே லைட்டாக சுற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கணும். ரொம்ப அதிகமாகலாம் வெயிட் வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி போயிடும். அப்படி நம்மளுக்கு தேவை கிடையாது. கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன வெயிட் வச்சா போதும். வெயிட் வச்சுட்டு இதை ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் வெயிட் வச்சாலே போதும். ஏன்னா அப்போ தான் அந்த பன்னீரில் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் அது ரொம்ப ட்ரை ஆகிட்டுனா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆகியிருக்கு. அதுக்கு மேலே இருந்த பாத்திரத்தை மாற்றிட்டு வேறு பாத்திரம் வச்சுட்டேன். அது ஏன்னா கரெக்டாக உள்ளே ஃபிட் ஆகலை. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லைட்டாக ஒரு ஈரப்பதத்தோடைய தான் இருக்குது. இனிமேல் இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அது எந்த அளவுக்கு மாய்ஸ்டாக இருக்குன்ட்டு. கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் தான் நம்ம செஞ்சோம். நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பன்னீர் அதிகமாகவே கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 14லேருந்து 15 ரசகுல்லா வரைக்குமே கிடைக்கும். இந்த பன்னீரை நம்ம நல்லா உதுத்து விட்ட அப்புறமா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதை ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் அது நல்ல ஒரு சாஃப்டான டோ மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரசகுல்லாவில் கிராக் வரும். அப்படி இல்லாட்டி நம்ம சுகர் சிரப்பில் போட்டோடனே அது பிரிஞ்சு போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால தான் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் நம்ம பண்ணக்கூடிய வேலை இது மட்டும்தான். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரசகுல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை இனிமேல் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணினாலுமே போதும். நான் வந்துட்டு நம்ம ரசமலாய் கேக்குக்காக செய்ய போகிறேன். அதனால தான் உருண்டையாகவே பிடிச்சிக்கணும். ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணளவு இருக்கும்ல, அந்த அளவுக்கு பண்ணினாலே போதும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீசிங் இருக்குது. என்ன தான் பண்ணினாலும் அந்த வீசிங்லேருந்து எனக்கு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது.
அதில் வேறு இப்போ கிளைமேட்டு சரியில்லை பார்த்தீங்களா, நல்லா சில்லுன்னு இருக்கிறனால இன்னுமே அதிகமாக இருக்குது. அதனால் பேசும்போது லைட்டாக மூச்சு வாங்கின மாதிரி இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரசகுல்லா செய்கிறது ரொம்ப 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 ஈஸி தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே போலவே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனிமேல் உருண்டை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா, கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிராக்ஸ் இல்லாமல் பெர்ஃபெக்டாக வரும். இந்த குலாப் ஜாமுன் உருண்டையெல்லாம் நம்ம கையில் வச்சு ரொம்ப அதுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கிராக்ஸ் இல்லாமல் அந்த உருண்டையை ரெடி பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ரசகுல்லா பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சா. இது போலவே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதிலேருந்து எனக்கு வந்துட்டு கரெக்டாக 14 பால்ஸ் கிடச்சிருந்துங்க. நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சாலே போதும். ஏன்னா சுகர் சிரப்பில் போட்டு நம்ம இதை கொதிக்க வைக்கும்போது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா டபுளாக்கி கிடைக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சாலே போதும். இனிமேல் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் சுகருக்கு வந்துட்டு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரசகுல்லா செய்யக்கூடிய அந்த பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கணும். அது கொதிக்கிறதுக்கு இடம் வேணும், அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளோட சுகர் சிரப் நல்லா கொதிச்ச அப்புறமா இதில் வந்துட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துடணும். ஃப்ளேம் வந்துட்டு லோ பண்ணவே கூடாது. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைகள் எல்லாமே சைஸ் டபுள் ஆகி இருக்கும். நம்ம எவ்வளோ சின்ன சின்ன உருண்டையாக போட்டோம் பார்த்தீங்களா. இனிமேல் இதை லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகிறதுக்கு விட்டுருங்க. இனிமேல் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் இதை வந்துட்டு நல்லா அதில் சோக் ஆகிறதுக்கு விட்டுடலாம் சுகர் சிரப்பில். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக சூடெல்லாம் ஆறி அந்த ரசகுல்லா எல்லாமே அந்த சுகர் சிரப்பில் நல்லா சோக்காகி சூப்பராக கிடச்சிருக்கும். இதை இனிமேல் நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. நம்ம எப்படி அதை ப்ரெஸ் பண்ணாலுமே அது திருப்பி அதே ஷேப்பில் போயிடுங்க, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியலை எனக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக பார்க்குறதுக்கு உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கிராக்ஸ் எதுவுமே வரல, ஒரு ரசகுல்லா கூடயுமே உடஞ்சி போகலை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த ரெசிப்பியை நம்பி ட்ரை பண்ணலாம். ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சுருக்கணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ரஸ்மலாய் செய்யலாம். இதுக்கு வந்துட்டு திருப்பியும் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் கூடால நான் வந்துட்டு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்குறேன். நட்ஸை சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இந்த பால் வந்துட்டு இப்போ ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோன்னா அது ஒரு 1/4 லிட்டராக மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் ரஸ்மலாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் வந்துட்டு சூடாகிற டைமில் நம்ம வந்துட்டு ரசகுல்லா எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இது ஏன்னா வயிறு ஃபுல்லாக அந்த சுகர் சிரப்பை குடிச்சு வச்சுருக்கோம். இனிமேல் இதை தூக்கி நம்ம பாலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலை குடிக்கவே செய்யாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். சுகர் சிரப் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படி தான் நீங்கள் இதை பிழிஞ்சு எடுத்தாலுமே அதோட ஷேப் மாறவே செய்யாது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக இருக்குல்ல, அதனால தான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, அது அப்படியே தான் இருக்குது. கட் பண்ணி போட்டால் இந்த பாதி பீஸ் கூடயுமே உடையலைங்க. நான் ப்ரெஸ் பண்ணி சுகர் சிரப் எடுத்த அப்புறமே அது அப்படியே சூப்பராக இருக்குது. நம்ம பால் பார்த்திங்கன்னா இன்னும் கொதிக்கலை. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு நல்லா ரெடியாகி வரட்டும். நான் சுகர் எதுவுமே இது கூட இப்போ சேர்த்துக்கலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு நல்லா வத்துறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுகர் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த பால் எந்த அளவுக்கு குறைஞ்சி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கிட்டோன்னா போதும். இப்போ இது கூட வந்துட்டு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 ட்ராப் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு குங்குமப்பூ கூட பாலில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரசமலாய் வந்துட்டு கேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கேக்கில் வந்துட்டு சோக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இனிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ரசமலாயை ஒருவேளை அப்படியே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் திகட்டாமல் இருக்கும்.
சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒவ்வொரு உருண்டைகளாக நான் வந்துட்டு இந்த பால்லையுமே சேர்த்துட்டேன். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடு ஆறின அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட ரசமலாய் ரெடியாகி இருக்கும். நம்ம சுகர் சிரப் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டனால இப்போ இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா அந்த பால் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ரசகுல்லா ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.